சரி வாங்க. சரி ரெடியா சாமிக்கு இருக்க அருவாளை வாங்கி பிடிங்கண்ணே. சாமிக்கு இருக்க அருவா வாங்கி பிடிங்கண்ணே. இங்க முன்னாடி அருவாயிட்டு அப்படியே அருவாயிட்டு முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க, வாங்க முன்னாடி வாங்க அண்ணே. சாமி 2 பேர் மட்டும் பிடிங்க, மற்ற பேர் அருவாட்டு வாங்க. மேலே ஏறையில் கோழி ஒரு ஆள் கரெக்டாக கொடுக்கணும், கையை கொடுத்துடக்கூடாது. மேலே ஏறில் பின்னாடி ஒரு ஆள் தாங்கி பிடிச்சிக்கணும், கீழே விழுந்துடக்கூடாது. வாங்க அருவாட்டு வாங்க, என்ன ஆள் வாங்க, பக்கத்தில் வாங்க, ஆள் பத்தாது வாங்க. ஹலோ அருவா முட்டிக்கிட்ட இறக்கி பிடிண்ணே, கிட்ட பிடி அருவால, கையை கிட்ட பிடி போய் அண்ணே, கையை கிட்ட பிடி. அப்படி பிடி, அப்படி பிடி, தாங்கி பிடிக்கிற மாதிரி. அருவாளில் மேலே ஏறையில் அப்படியே பின்னாடி ஒரு ஆள் தாங்கி பிடிக்கணும், கோழியை வந்து கொடுக்குறாள் கரெக்டாக கொடுக்கணும். அப்படியே எல்லாருமே சோறா கை தட்டு கொலை போடுவோம். அப்போ கை தட்டு சோறா எல்லாருமே கை தட்டு. வாண்டி வாயா. சாமியை விடுங்க.
கைதிட்டு கோலப்படுங்க. என்ன கைத்தட்டுங்க, கோலப்படுங்க கைத்தட்டுங்க. அண்ணா கருப்பசாமி அண்ணா அப்படியே பாண்டிமணி உள்ள தூக்கிட்டு வாங்கண்ணே. அண்ணா அப்படியே உள்ள தூக்கிட்டு வாங்க பாண்டிமணிய. அறுபது தனியா கையில வாங்கி பிடிச்சுங்க. அப்படியே முடிச்சு தூக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு வாங்க உள்ள. அப்படித பாண்டி பிறந்ததோ பண்டிகை நாடு. பாண்டிகை நெடுஞ்செழியனாக பிறந்த மரப்பிறப்பில் மேற்கே மலைகால தேசத்தில் பாண்டி முனீஸ்வரனாக அவதாரம் எடுத்து வரக்கூடிய வழி எப்படி கைத்தட்டு கத்தா எல்லாம் கைத்தட்டுங்க. கொலை போடுங்க எல்லாம் கைத்தட்டுங்க. நம்ம பாண்டி முனி வாராரு, வாராரையா வாராரு நம்ம பாண்டி முனி வாராரு, வாராரையா வாராரு நம்ம பாண்டி முனி வாராரு, வாராரையா வாராரு நம்ம பாண்டி முனி வாராரு, வானத்துக்கும் பூமிக்கும் தாண்டி வாராரு, வானத்துக்கும் பூமிக்கும் வடிவமாகி வாராரு, சபக்க வத்தல போட்டு சிரிச்சுக்கிட்டு வாராரு, சபக்க வத்தல போட்டு சிரிச்சுக்கிட்டு வாராரு, சின்னகரம் பெரிய கரம் கூட்டிக்கிட்டு வாராரு, பெரிய கரும்பு சேர்த்துக்கிட்டு வாராரு, வாராரையா வாராரு நம்ம கருப்பசாமி வாராரு, வாராரு நம்ம கருப்பசாமி வாராரு. மலைகால தேசம். இதற்கு முன்பதாக இந்த பாண்டியுடைய வாழ்க்கை வரலாறு யாருக்காவது தெரியுமா? அத்தா பாண்டி முனி தெய்வம் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாட்டு மரபா இல்லை. நான் வந்திருந்து சொன்னேன், இந்த பாண்டி முனி வாழ்க்கை வரலாறு படித்தவன் நான் அப்படின்னு சொன்னேன்ல. அதுக்கு என்ன காரணங்கிறத சொல்கிறேன். பாண்டி முனி யாருன்னா, முன்னொரு காலத்தில் நம்மலாம் பாடப்புகத்தில் படிச்சிருப்போம். மதுரை நாட்டை ஆட்சி செய்யுது, மதுரை பாண்டிய நாட்டை ஆட்சி செய்யுது. பாண்டிய நெடுஞ்செழியன் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாடப்புகத்தில் படிச்சிருப்போம். புரியுதா? அந்த பாண்டிய நெடுஞ்செழியனாகப்பட்டவன் கோவலனுடைய மனைவி கண்ணகி கார் சிலம்புனால கோவலன் வந்து அடைச்சி வச்சிருப்பாரு. அதனால கண்ணகி வந்து மதுரை மாநகரத்தை பத்தினியால மதுரை மாநகரத்தை தீக்கிரையாக்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்குதா?
பாடப்புத்தகத்தில் கன்னியாகப்பட்டவள் மதுரை மாநகரத்தையே தீக்கிரையாக்கணும். எதனாலனா அவருடைய கணவர் கோவலன் பாண்டிய நெடுஞ்செழியாகப்பட்டவள் அடைச்சி வச்ச காரணத்தினால கார் செலும்ப திருடிட்டாருங்க ஒரு காரணத்துக்காக பாண்டிய நெடுஞ்செழி வந்து கோவலனை அடைச்சி வச்சிருப்பார். அதனால கண்ணகி கோபப்பட்டு மதுரை மாநகரத்தை தீயில வந்து இறைச்சிரும். அந்த தீயில பாண்டியன் நெடுஞ்செழியன் மாண்டு மடிந்து மேற்கே மலையாள தேசத்தில் மறுபிறப்புல 107 மொழிகளுக்கெல்லாம் 108வது மொழியாக என்ன வெள்ளை சட்டை பாண்டிய நெடுஞ்செழியன் மறுபிறப்புல 107 மொழிகளுக்கெல்லாம் 108வது மொழியாக மலையாள தேசத்தில் மறுபிறப்புல பாண்டி மொழியாக 108 அவதாரமாக அவதாரம் எடுப்பார். நமக்கு பின்னாடி வந்தவன் இவன் நம்மளை கட்டி ஆள போகிறானா அப்படிங்கிறதுக்காக மற்ற 107 மொழிகள் எல்லாம் பாண்டி மொழியை அழிப்பதற்கு திட்டமிட்டார்கள். அப்போ உயிர் பிழைப்பதற்காக மேற்கே மலையாள தேசத்தை விட்டு அழகர் மலையாடியிடம் பாண்டிய நெடுஞ்செழியன் சென்று, ஐயனே அழகர் மலையாடு, நான் பாண்டிய நெடுஞ்செழியன் மறுபிறப்பில் மலையாள தேசத்தில் பாண்டி மொழியாக அவதாரம் எடுத்திருக்கின்றேன். 107 மொழிகள் எல்லாம் என்னை அழிப்பதற்கு திட்டமிட்டார்கள். நான் இங்கிருந்து ஒளிபரப்பதற்காக மலையாள தேசத்தை விட்டு தங்க நாடு வந்திருக்கின்றேன். தாங்கள் நான் தங்குவதொரு எடுக்க தர வேண்டும் என்று அழகர் மலையான் உரத்தை கேட்பார். ஆனால் அழகர் மலையானோ 7 மலைகளை என்னுடைய ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு இந்த 7 மலையே போதவில்லை. கீழே தென்புறமாக 4 வாசலை கொண்டு ஒரு திருமுகமாக என்னுடைய தங்கை மதுரை மீனாட்சி அம்மன் காட்சியளித்துக் கொண்டிருப்பார். அவளிடம் சென்று அடைக்கலம் கேட்டா என் தங்கையாகப்பட்டவள் உனக்கு அடைக்கலம் தருவார் என்று அழகர் மலையான் பாண்டிமுனியிடம் சொல்வார். கீழே தென்புறமாக மதுரை மீனாட்சியிடம் சென்று தாங்களாவது எனக்கு ஒரு அடைக்கலத்தை தர வேண்டும் சொல்லி மதுரை மீனாட்சியை கேட்கும் போது, மகனை பாண்டிமுனி, அந்த சிவகங்கை சீமை சிம்மக்கல் ரோடு மேலமடை எல்லைகளை சங்க மதுரதுக்குள் போய் நீ உணர்ந்து கொள்வாயாக. உன்னை நாடி ஒரு ஆணாகப்பட்டவனும் ஒரு பெண்ணாகப்பட்டவளும் பாண்டிகையா ஆபத்து 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 என்று அழுதுவளவை கொண்டு உன்னை நாடி வருவார்கள். அவர்களுக்கு நீ அடைக்கலம் கொடுத்து விட்டா இந்த பூலோக மக்கள் எல்லாம் பாண்டிமொழியாக இருக்க நீ பாண்டிமொழி இதுதான் இந்த பாண்டிமொழிய வாழ்க்கை வரலாறு. முன்னொரு காலத்தில் பாண்டியில் நெடுஞ்செழியாகப்பட்டவன் மறுபிறப்பில் மேற்கே மலையாள தேசத்தில் 107 மொழிகளுக்கெல்லாம் 108வது மொழியாக தலைமை மொழியாக பாண்டி முனீஸ்வரனாக பாண்டிய நெடுஞ்செழியனா மேலமடை எல்லைகளை மொட்டை கோபுரங்காத்த புத்தன்குடி மதுரை பாண்டி மொழியாக நமக்கெல்லாம் காட்சி அளிக்கக்கூடிய தெய்வம். புரியுதா? கை தட்டுக்கத்தா எனக்காக ஒரு தரம். இப்பொழுது இந்த ஊர் மந்தைகளை வெள்ளையம்மா வெள்ளச்சாமி மதுரை பாண்டிமொழி தெய்வத்துக்காக விழா கமிட்டியார் அவர்கள் 301 செல்வங்கள் படிக்காணிக்கையாக இந்த பாண்டிமொழி தெய்வத்திட்ட முறையிட்டு படிக்காணிக்கை கட்டியிருக்காங்க. இப்பொழுது இந்த மக்களிடத்தில் ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள் தாய், உங்கள் குடும்பத்தில் யாருக்கு குழந்தை வாக்கியம் இல்லையோ, யாருக்கு மாங்கல்ய தோஷம் இல்லையோ, எனக்கு வீடு கட்டணும், எனக்கு தொழில் ரீதியாக இந்த பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்தில் 10 வழி 10 வழி பில்லி சூனியம் காத்த கரப்பு ஏவல் இதுவாக இருந்தாலும் அது வெள்ளம் விலகி என் குடும்பத்தை பட்டி பிறகு பாலாறு செல்வங்கள் பெற்றடைக்கணும்னு சொல்லி மனதார இந்த பாண்டிமொழி தெய்வத்தை நினைச்சு எனக்கு கட்ட படிக்காணிக்கை கட்டணும் நினைக்கிற வகை யார் வேணா கட்டலாம் தாய். படிக்காணிக்கை கட்டணுங்கிறது கட்டாயம் கிடையாது, இவ்வளவுதான் கட்டணுங்கிறது கட்டாயம் கிடையாது. எல்லாரும் காணிக்கை கொடுக்குறாங்கன்னு நம்மளும் கொடுக்கக்கூடாது. காணிக்கை கொடுக்கும்போது உங்கள் குடும்பத்தில் என்ன குறை இருக்குதோ மனதார அந்த குறையை நினச்சி இந்த பாண்டிமொழி தெய்வத்திட்ட குறையை கட்டுக்கத்தாய். இந்த காணிக்கையாகப்பட்டது எனக்கும் சரி, எங்களோட நாடக அமைப்பாளர் யாருக்கும் சேராது. அந்த நாடகம் மட்டும் இல்லை, மகமாய் நாடகமும் ஆடக்கூடிய ஆள் தான் நான். எங்களுடைய நாடக சீசன் முடிஞ்சோன்னே இப்போ உங்கள் ஊரில் கொடுக்கக்கூடிய காணிக்கையை ஒரு பேப்பரில் உங்கள் ஊர் பேரை சொல்லி என்னோட மந்தைகளை போய் சேர்க்கறது வழக்காத்தா. நாடகம் முடிஞ்சோடனே சீசன் முடிஞ்சோடனே வருடத்தில் ஒரு நாள் அந்த பெரிய கரப்பனுடைய வாசல்லையோ பாண்டிமொழி வாசல்லையும் கெடா வெட்டி பூசை செய்து உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றது தான் என்னுடைய கடமை. அதனால் படிக்காணிக்கை கட்டணுங்கிறது கட்டாயம் கிடையாது. உங்களுக்காக ஒரு 5 நிமிடம் ஒதுக்குறேன் தாய். உங்களால் முடிந்த காணிக்கையை
என் குறைகள் என்னைக்குமே தீக்கணும், என் குடும்பத்தை பட்டி பிறகு பாலாறு செல்வங்கள் நினைக்கணும்னு சொல்லி இந்த பதிர பாண்டி முனி தெய்வத்தை பாடி காணிக்க நினச்சி கட்ட வாங்க தாய் எதிர்த்து வாங்க பாப்பா எல்லாரும் எல்லாரும் வாங்க. பாண்டிமணி திண்ணூறு வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கையில் கிடச்ச காணிக்கையை செலுத்திட்டு உங்கள் மனதில் கோரிக்கை எண்ணி படிக்காணிக்கை கட்டுறத கட்டலாம் வாங்க. திருநெல்வேலி எடுத்துருவாங்க நம்ம போனோம். இவரை சேர்ந்த கல்யாண சுந்தரம் வம்சவள்ளி குடும்பத்தார் அவர்கள் இந்த பாண்டிமுனி தெய்வத்துக்காக 100 செல்வங்கள் படிக்காணி கேட்டுள்ளார்கள். அவர்களுக்கு எந்த முகம் போனாலும் இந்த மந்தைகள் கூடியிருக்கக்கூடிய தெய்வத்துடைய சக்தி அருள் பெற்று அவர்கள் பாலாறு செல்வங்கமாக பல்லாண்டு வாழ வேண்டும் மனதார வாழ்த்துகின்றோம். அப்படியே எல்லாரும் கொடுங்க தாய். உனதா பேரை சொல்லிட்டு கொடுங்க, கோரிக்கை நிறைவேற்றி கொடுங்க, மொத்தமாக ஒரு தடவை வாழ்த்துறேன் தாய். நிறைய குட்டி வாங்க, நிறைய குத்துங்க. இந்த மந்தைகளே அதில் பாண்டிமுனி தெய்வத்தை முறையிட்டு யாராரு படிக்காணியை கட்டினார்களோ நார்த்தாமலை, திருவப்பூர், கொன்னையூர், இருந்திரப்பட்டி, வகித்தூர், கண்ணபுரம், சமயபுரம் என்று சொல்லக்கூடிய 7 மொத்த மாரியமுடைய சூலாயுதம் எப்படி விழுந்தது, வீரப்பூர் எல்லைகள் குடியிருக்கக்கூடிய பொன்னர், சங்கர், நல்லதங்கா, பெரியகாண்டிகமுடைய பேருபுகள் எப்படி விழுந்தது, அழகர் மலை எல்லையில் கரப்பனுக்கெல்லாம் முன்னோடியாக திகழக்கூடிய அந்த அழகர் மலை 18ஆம் அடி பெரிய கரப்பனுடைய வீச்சரவால் எப்படி விழுந்தது, கொல்லிமலை மாசி பிரியனுக்கு கூடுதலையாக 7 கன்னிமார்கள் துணையோடு ஓம்பந்தூர் அருகாமையில் குடியிருக்கக்கூடிய அந்த கொல்லிமலை சின்ன கரப்பண்ண சுவாமிகளுடைய வீச்சிருவார் எப்படி வளர்ந்தது, வளைகால தேசத்தில் முன்பிருந்த மகாமுனி, ஜடாமுனி, செங்கடாமுனி, நொண்டிமுனி, பாண்டிமுனி என்று சொல்லக்கூடிய 5 முனியுடைய கோபுரம் எப்படி வளர்ந்தது, அதுபோல் அன்னவர்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளை, சூனிகம், காத்து, கருப்பு ஏவிதமாக இருந்தாலும் அது வெள்ளம் விலகி அவர்கள் குடும்பம் பட்டி பிறகு ஆபத்து என்று அலுவலம் கொண்டு வருகிறார்கள். யாரென்று பார்க்க வேண்டும். யாரெங்கே பாண்டிமுனி ஆலயமோ ஐயா, அதோ தெரியுதா பாண்டிமுனி ஆலயமோ, ஓடி சரணமையா குட்டகனார் வெள்ளசாமி, ஓடி சரணமையா
என்ன செய்ய ஐயா என்ன செய்ய போறேன் ஐயா எனக்கு இந்த விதி நேர்ந்ததையா என்ன செய்ய போறேன் ஐயா எனக்கு இந்த விதி சரணம் செய்தனை கூடாண்டுகளை வாழ்ந்திருப்பார் பாத சரணங்கள் செய்தனை பல்லாண்டுகளை வாழ்ந்திருப்பா யார் நீ எந்த பாண்டிகையா ஆபத்து ஆபத்து என்று அழுமலமை வந்தாகி நீ அழுதுபலமை வர காரணம் எடுத்துக்கொள்வர்கள் என்று கொள்கின்ற ஐயா பாண்டி நானும் மதுரை ஜில்லா சிவகங்கை சுமை யானமலவத்தக்கடி அருகருக்கு செட்டாம்பட்டி கருகருக்கு சக்கம்பட்டி என்பது நிறுவராகும் சேதுவரை தேவருக்கும் செம்பாய் அம்மாளுக்கும் கல்லர்குடியில பிறந்து கல்லர்குடியிலே வாழ்ந்து வரக்கூடிய கல்லர் மிக பெற்றெடுத்த கடத்தக்குடி வெள்ளச்சாமி என்பது நிறுவராக அந்த பெண்ணாகப்பட்டவளும் அறுப்பு கொட்ட திருப்பத்திரை சென்ற 7 பேத்துக்கு இளையகண்ணியாக பிறந்த மலைச்சாமி மலையாத்தால் இன்றெடுத்த வெள்ளையம்மாள் என்பது பெண்ணாகப்பட்டிருக்கிறார்கள் இருவரும் அந்த வெள்ள மலைகாட்டில சரி மனதார் நேசத்துக் கொண்டு வாழ்ந்தால் இருவர் வாழ்வும் செத்தாலுமே இருவரும் சாகவென்று மதுரை மீனாட்சமன சாத்தியவாச்சு சத்தியமனை கொடுத்ததற்காக ஐயா அந்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக இருவரும் ஊர்விட்டு விழுந்து விட்டோம் ஜாதி விட்டு ஜாதி மதம் மட்டும் மதம் மாறி வந்த காலத்தில் அவர் அண்ணன் நம்பி இருவர் விட்டு வாழ்வெல்கம் வைத்துக் கொண்டு ஐயா ஒரு ஊரை திரட்டி கொண்டு எங்களை வெட்ட உடைந்து கொண்டிருக்கிறார் பாண்டி மகனே ஐயா சேதுவதற்கும் செம்பாய்க்கும் ஒருத்திக்கு ஒரு மகனாக பிறந்தவன் உதவுகிற வெள்ளச்சாமி என்று தெரிவித்திருக்கின்றாய் அந்த பெண்ணாகப்பட்டவளோ அறுப்பு கொட்டு திருப்பத்தூரை சேர்ந்த மலைச்சாமி மலைகாட்டால் அண்ணன்மார்கள் 7 பேற்றுக்கு மேலாக பிறந்தவள் வெள்ளகமால் என்று தெரிவித்திருக்கின்ற அல்லவா உண்மைதான் ஐயா இருவரும் இனவெட்டு இனம் சாதி விட்டு சாதி என்று தெரிவித்தாகி நீ எந்த இனத்தைச் சேர்ந்தவன் அந்த பெண்ணாகப்பட்டவள் எந்த இனத்தைச் சேர்ந்தவன் எடுத்து கூறு மகனே ஐயா நான் ஒரு கல்லறைக்குடியை சேர்ந்தவன் சரி அந்த பெண்ணாகப்பட்டவள் ஒரு கோனாடுகுடியை சேர்ந்தவள் ஐயா மகனே நீ ஒரு கல்லர்குடியை சேர்ந்தவன் அந்த பெண்ணாகப்பட்டவளோ ஒரு கோனார்குடியை சேர்ந்தவள் நான் சொல்வதை கேள் வெள்ளையவாளின் அண்ணன்மார்கள் மேலே மிக கொடியவர்கள் உன்னை வெட்டி கருவறுத்து விடுவார்கள் நீ உயிர் பிழைக்க ஆசைப்பட்டிருந்தால் வெள்ளையம்மாளை என்னுடைய சன்னதில் வெப்படுத்த விட்டு உன்னுடைய சாதி சனத்தில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் நீ உயிர் பிழைக்கலாம் ஐயா பாண்டி வாழ்ந்தால் இருவராலும் செத்தாலுமே இருவரும் சாக மாண்டி தாயார் மட்டும் மடக்கில தரவில்லை என்றார் தாங்கள் பாதத்திலே இருவரும் ஆண்டு மனிதனுடன் பாண்டி வாழ்ந்தால் ஒருவராக வாழ்வோம் இல்லை என்று இருவரும் சேர்ந்து வடிவம் என்று என் காலை விழுந்து மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றார் இருவரும் ஒருவராக வாழ்வோம் இல்லை நீ இருவரும் சேர்ந்து வடிவம் என்று மதுரை மீனாட்சி சத்தியம் செய்திருக்கின்றோம் சத்தியத்தை காப்பாற்றுவதற்காகவே இவ்வளவு தூரம் போராடி கொண்டிருக்கின்றது என்றார் அப்படிதானே மகடி இந்த பாண்டிமுனை நம்பினர் கைவிடப்பட மாட்டார் என்று சொல்வார்கள் என்னைய நாடி என் சன்னதிக்கு வந்த காரணத்தினா இதோ என்னுடைய சன்னதிக்கு அருகாமையில் உள்ள 7 கண்ணம் பாலம்பக்கத்தில் உள்ள செவ்வாழத்தப்புக்குள் 3.25 நாளிகள் 6 கண்ணிலும் படாமல் விழுந்து விட்டால் வெள்ளகம்மாள் வெள்ளச்சாவி உங்கள் இருவருக்கும் வாழ்நாளில் என்னைக்குமே அழிவு காலம் கிடையாது போற வழியில் ஏதாவது ஒரு ஆபத்து நின்று விட்டால் அகில உலகத்திற்கும் காவலாக இருக்கக்கூடிய இந்த பாண்டி முனீஸ்வரனாகப்பட்டவிடும் கிழக்கு முன்னோடியாக திகழக்கூடிய சமயகரப்பனாகப்பட்டவிடும் பாண்டிகையா ஆபத்து 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 என்று குரல் பக்க பாதுகாவலர்களுக்கு முன்னோடியாக திகழ்கின்ற வருகின்ற அதை பார்த்தாயா பாண்டிமணி ஐயாவோ கோவில் என்பாக அமைந்துள்ள 7 கண்ண பாலமும் செவ்வாழமர்த்தப்பு சுவாமி அந்த செவ்வாழமர்த்தப்புக்குள்ள 3 மக்கள் சிரமட்டி யார்களுக்கு தெரியாமல் இருந்தார் நமக்கு வாழ்நாள் முழு இருக்கிறது சொல்லிவிட்டு சுவாமி பாண்டிமணி நிமித்த பிரகாரம் செவ்வாழமர்த்தப்பு அந்த செவ்வாழமர்த்தப்பை நாடி செல்ல வேண்டும் இல்லையம்மா அப்படியே நமக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அகில விலகி கட்டி காக்கக்கூடிய மதுரை பாண்டியனை விட்டால் பாண்டிய நம்மளை காப்பாற்ற சொல்லிவிட்டார் சுவாமி என்ன நடந்தாலும் சுவாமி எது நடந்தாலும் என்னை விட்டு போயிட மாட்டேன் சுவாமி மயங்காதே மயங்காதே மனசாடு மகராடி மனமோடு உண்டு செல்லி மனவோடு மகராசா 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 இனங்கேட்டு மகராசா தனியாக நான் இருந்தால் துணையாக வருவாயா குட்டி வரந்து பொள்ளா சுவாமி உலகுலையா காத்திருக்கு நாயகி சுவாமி வரந்து பொள்ளா சுவாமி உலகுலையா காத்திருக்கு சுவாமி தேகவர கண்ணை வட்டி உடனடி மகராணி பகடெடுத்து தலை சீவி வகை வகையா பூ முடிச்சு பகடெடுத்து தலை சீவி வகை வகையா பூ முடிச்சு வலி மேல படுத்து வச்சு காத்திருக்கேன் மகராசா சுவாமி எது நடந்தாலும் எது நடந்தாலும் என்னை விட்டு என் உயிரை போனாலும் உங்களை விட்டு போக மாட்டேன் சுவாமி
மனவேந்தி மனவேந்தி என்ன செய்ய போகிறப்பா சரிந்திடுமா நான் இருக்கிறேன் மனவேந்தி சுவாமி கோட்டை சரிந்திடுமா மலவோந்தி காத்தடித்தார் அவருவே மகராணி பூவுலையோ ஜாதிப்பூ பொட்டுலையோ சின்னூரோ பூவுலையோ ஜாதிப்பூ பொட்டுலையோ சின்னூரோ சேலையில கூறப்பட்டு தந்தவரே மகராசா சுவாமி வார்த்தைய வல்லமையை அரசு ஐயோ என்ன சொல்றேன் சுவாமி என்ன செய்ய போகிறப்பா யாரோ தெரியுதுப்பா சுவாமி உன் அண்ணன் படை வருகுதுப்பா சுவாமி அதோ தெரியுதுப்பா போட்டு தர்றா ஆனே பொண்ணுங்கடா 50 ரூபாடா வாச்சி 620 ஒரு புல்லு அடிக்கிறதுக்கு எப்படி ஒரு சரக்கு சாப்பாட்டுல ஒரு காய்ச்சி வந்துடும் சேர்த்து கொடுத்துட்டு போ அந்த வாயை கொடுத்தா ஒரு தங்கச்சியை கூட்டி விட்டுருவேன் அது என்னத்த இருக்கிறா அப்புறம் நாதாரி முட்டை சரி உன் தங்கச்சியோட சேர்த்து வச்சிரு ஏடா அப்பனா என் குடும்பம் கேவலப்பட்ட குடும்பம் நினைக்கிறியாடா ஏண்டா கேவலப்பட்ட குடும்பம் நினைக்கிறியாடா ஏண்டா கேவலப்பட்ட குடும்பம் நினைக்கிறியாடா ஏண்டா என் தங்கச்சி உடியாந்தாலே பச்சை கலர் சட்டி போட்டிருந்தாளா அதுல 4 ஓட்டையா தூர்ல இருந்துச்சா இதெல்லாம் கேள்வியாடா உன் தங்கச்சி சட்டி போட்டுருக்கலாம் சட்டி போடல நான் பார்க்கலடா அப்ப எதுவுமே செய்யலையா ஊட்டி போன 3 நாள் ஆச்சு ஆனா ஒண்ணுமே பண்ணல அட விளங்காத முண்டை எதுவுமே செய்யலையா ஏன்டா செய்யல ஏன்டா கூட்டி போய் ஏன்டா செய்யல செஞ்சியா செய்யல கூட்டியோட நான் செய்யறேன் ஏன்டா நான் செக்ஸ் படமா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இதனால செய்யறேன் செஞ்சியா செய்யலையா செய்யல ஏன் செய்யல ஒரு கேள்வியாடா கல்யாணம் பண்ண விடா செய்யறேன் ஏன்டா கல்யாணம் பண்ணி வச்சா பொண்டாட்டிக்கு நான் எங்க போவேன் தங்கச்சி ஏன் தங்கச்சினா புள்ள இருக்காதா சொத்து பத்தா பத்தாண்டா வெளியே போகாது ஏண்டா மாமியா வச்சு ஏண்டா அப்படித்தான் தெரியாடா ஐயா வா கையா போய் நீயோட உன்னை பிடிச்ச தோசை போட்டேன் கையை பிடிக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை நான் வாங்கிட்டு வந்து வர்றோம் நான் சாவையில என்ன யாராச்சும் கூட்டி போறேன்னு வாங்கிட்டு வந்து வர்றோம் சரி கையை பிடியா வர எனக்கு வேண்டாம் நல்லா இருக்கணும் ஒண்ணு கவலைப்பட எப்படி நான் இருக்கேன் நான் சந்தோஷமா வாழணுமா வரணும் நீ நல்லா நல்லா வாழப்பா அப்பா அவன் சொல்லு வாழட்டுமாப்பா ஓ புடியா நான் பிடிக்க மாட்டேப்பா உன்னைய வெட்டியா விடுவேன் என்னைய விட்டு புடி கையப்படி சும்மா புடி நான் பிடிக்க மாட்டேப்பா புடி புடி இதோட இருக்கக்கூடாதா ஏவா அவன் சும்மா சொல்றான் இந்த மாதிரி நினைக்காத அதெல்லாம் ஒரு படி ஒரு படியா கால ஏயா ஒரு மனுஷனை படுக்க போட்டு வெட்டியா இல்லை நான் பிடிக்க படுக்க போட்டு நான் பிடிக்க விட்டேன் ஏவா நான் பிடிக்க முடியாது சொல்ற கேளியான்னு உன்னை குழந்தைய பாவத்துக்கு நான் ஏற்றுக்க முடியாது பாவம்ல இல்ல அவன் சும்மா சொல்றேன் காமராஜர் நான் சொன்னது தெளிவா கேட்டியா நான் சாவையில என்னோட கூட கூட்டி போகணும் வாங்கிட்டு வந்து வரோம் அது அவன் மட்டும் கூட்டி போடா கை சனியை சுட்டுருச்சு
காமராஜ் மாமா, காமராஜ் என்னடா என்ன அங்கிட்டு ஓடுது? கையாப்படி கையாப்படி பயனையா பயனையா எவா எவா மஞ்சா காமரைக்கு நல்லது. யோ யோ என்ன பண்ற? எழுப்புறேன். அவன் செத்துட்டான். சாகுறான். சரி, அதுக்கு வாரத்தை கூடப்பா. அது